தயிர் வடைனா எப்போதும் தயிரை தான் சாப்பிடணுமா? ஒரு முறை இப்படி சுவையான தயிர் வடை குழம்பு செஞ்சு பாருங்க. வடையோட குழம்பும் சேர்ந்து செம்ம சுவையா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நளினி. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஆடி அமாவாசைக்கு ஏற்ற பாரம்பரியமான சமையலை எப்படி செய்யணும், என்னென்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகும். உளுந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 மணி நேரம், அப்படி இல்லைனாக்கா 3 மணி நேரம் வந்துட்டு ஊற வச்சாதான் வடை நல்லா புது புதுன்னு நல்லா வரும். நான் வந்துட்டு 200 கிராம் உளுந்து வந்துட்டு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். கிரைண்டரில் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி வந்து இதில் சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மொறு மொறுன்னு வரும். நம்ம தண்ணி தொட்டு எடுக்கும்போது கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டாமல் வரணும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இப்போ இது எல்லாமே ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறமா ஒரு வெங்காயம், புடிசாக கட் பண்ண ஒரு வெங்காயம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு வடைகளாக தட்டி சேர்த்துக்கலாம். தண்ணியில் கை தொட்டுட்டு மாவை வந்துட்டு வடைகளாக தட்டி ஒன்றா இதில் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணியில் தொட்டு சேர்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கையில் வந்து ஒட்டாது. நீங்கள் இலையிலையோ இல்லை பால் கவர்லையோ தட்ட வேண்டாம், கையிலேயே தட்டி ஒன்றா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வடை பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிட்டு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு இதில் புளிப்பான தயிர் வந்துட்டு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பேக்கெட் தயிர் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி இதில் சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ஒரு இனுக்கு கருவேப்பிலையை வந்து இதில் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் பெருங்காயம் வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொரிஞ்சதும் அரைச்ச தயிரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கலருக்காக இதில் சேர்த்துக்கிறோம். ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நுர கட்டி வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இதில் பொரிச்ச வடைகளை வந்து சேர்க்க ஆரம்பிக்க போகிறோம். பச்சரிசி துவரம் பருப்போட நான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புளிப்பான தயிர் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு புளிப்பான தயிர் கிடைக்கல அப்படின்னாக்கா அரை வெங்காயம் சேர்த்துட்டு அரை தக்காளியோ இல்லை ஒரு தக்காளியோ புளிப்பான தக்காளியோ வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்கா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ தயிர் கிடைச்சவங்க புளிப்பான தயிர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு இப்போ இதில் கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு தக்காளியில் செஞ்சது பிடிச்சிருந்ததா இல்லை புளிப்பான தயிர் சேர்த்தது பிடிச்சிருந்ததான்னு கண்டிப்பாக கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வடை உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? தயிர் வடையில் பிடிக்குமா இல்லை தயிர் வடை குழம்புல வந்து பிடிக்குமா? உங்களுக்கு பிடிச்சத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தயிரோட குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் சுவையான பாரம்பரிய ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.